ஆல் இண்டியா ரேடியோ. சக்தி உலா. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறுவது இளையான்குடி வாழ்மேல் நடந்தம்மன் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள். குங்கும ஒளி வீசும் அம்பிகை முகம் காண என்றுமே மங்களமே. குங்கும ஒளி வீசும் அம்பிகை முகம் காண என்றுமே மங்களமே. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பிரம்மத்தில் ஆனந்த பெருவெளியாய் அமைந்துள்ள சிவத்தன்மையில் வேறுபாடின்றி பரந்து விரிந்து கிடப்பவள் சக்தியாவாள். இச்சக்தியே தன் அருள் திறத்தால் ஆன்மாக்களுக்கு சிவத்தை உணர்த்துகிறாள். எனவே அவள் அருட்சக்தி என்று பெயர் பெற்றாள். இச்சக்தி எண்ணிலா நாம ரூபங்களுடன் பல்வேறு தளங்களில் எழுந்தருளி நம் நாட்டை வாழ்விக்கிறாள். அன்னையின் அருட்தலங்கள் பலவற்றுள் வாழ்மேல் நடந்த மங்கையாய் அன்னை அருள்பாலிக்கும் திருத்தலமே இளையாங்குடியாகும். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் பரமக்குடி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இந்த தலம் இளையாங்குடி. திருவாரும் கல்வி தரும் செல்வாக்கு சேரும் பெருவாழ்வும் பீடும் பெருக்கும் பெருவாழ்வும் பீடும் பெருக்கும் உருவாகும் வாழ வந்தாள் தாளை வரம்புடனே போற்றினார்க்கு ஆளவரும் முத்தி சித்தியாம். வடவல்லான் திருக்கை, இளான்குடி, இந்திர அவதார நல்லூர் எனும் பெயர்களையும் கொண்டு விளங்கும் இளையாங்குடியில்தான் வறுமையிலும் அடியாருக்கு உணவளித்த இளையாங்குடி மாறநாயனார் வாழ்ந்தார். சும்ப நிசும்பர்களின் சகோதரன் கண்டாசுரன் இளையாங்குடி தேவகோட்டை பகுதியை ஆண்டு வந்தான். உலக மக்களுக்கு தாங்கொணா கொடுமை செய்து வந்தான். பெண்ணால் அன்றி வேறு எவராலும் இரவாத வரம் பெற்றவன் அவன். சிவபெருமான் கண்டனை அழிக்க சக்திக்கு கட்டளையிட்டார். அப்போது தேவியின் ஒரு கலை சிவபெருமானின் திருநீலகண்டத்தில் படிந்து நெற்றிக்கண் வழியே வெளிப்பட்டது. அவளே காளி எனும் பெயர் பெற்றாள். பூவுலகில் எழுந்தருளிய அன்னையை தேவர்களும் முனிவர்களும் மனிதர்களும் கண்டு வணங்கிய இடமே கண்டதேவி. இத்தேவிக்கு அமைந்த கோட்டையே தேவி கோட்டை, தற்போது தேவகோட்டை என்று அழைக்கப்படுகிறது. கண்டாசுரனுக்கு தன் உருவை காட்டிய இடம் உருவாட்டி, அவனது கொடியை வீழ்த்திய இடம் கொடிக்குளம். அதனால் கோபம் கொண்ட கண்டன் பாம்பு, தேள் முதலிய வஞ்சக வடிவம் கொண்டு எதிர்த்தான். அவை தேவி ஆடிய மரக்கால் கொண்டு ஆடிய ஆட்டம் கண்டு அஞ்சி ஓடின. இதனால் தன் வலிமை மிகுந்த வீரவாளை கண்டன் தேவி மீது வீசிட, அவ்வாள் மீதே நடந்து தன் சக்தியை கண்டனுக்கு உணர்த்திய இடம் இளையாங்குடி. அதனால் அந்த தேவிக்கு வாழ்மேல் நடந்த மங்கை என்று பெயர் ஏற்பட்டது. கண்டனின் வாழ்மேல் நடந்து காட்டிய அம்மனை உலகத்தார் அனைவரும் தம்மை வாழ்விக்க வந்தவள் எனும் பொருளில் வாழ வந்த அம்மை என கொண்டாடும் தலமே இளையான்குடி வாழ்மேல் நடந்த அம்மன் கோவிலாகும். திருவே திருவுடையந்தனர் போற்றிடும் சிற்பரையே அருவே அரிய மறை முடிமேவிய அந்தரியே கருவே கருதறிய வடிவு மடக்கற்பகமே மறுவே செறிகுழல் வாழ்மேல் நடந்திடுமாமையிலே வாழ்மேல் நடந்திடுமாமையிலே வாழ்மேல் நடந்திடுமாமையிலே. இளையாங்குடி பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு வருகிறோம். 26 அடி உயரமும்
3 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் நம்மை எதிர்கொண்டு அழைக்கிறது. பிரம்மா, சிவன், விஷ்ணு, சரஸ்வதி, பராசக்தி, லக்ஷ்மி, முத்தாலம்மன், புவனேஸ்வரி, இந்திரன் உள்ளிட்ட 25 சிற்பங்கள் ராஜகோபுரத்தை அணி செய்கின்றன. கோவிலின் உள்ளே நுழைகிறோம். கொடிமண்டபத்தில் கொடிமரமும் சிம்மமும் பலிபீடமும் காட்சி தருகின்றன. உள்ளே மகாமண்டபத்தை அடைகிறோம். அர்த்த மண்டபத்தை அடுத்துள்ள கருவறையில் அன்னை 8 கரங்களுடன் காளையார் கோவில் காளீஸ்வரரை நோக்கிய வண்ணம் அருட்காட்சி தருகிறாள். அவளது அருட்பார்வையில் நம் பாவமெல்லாம் கரைந்து செல்கிறது. இதோ பூஜை நடைபெறுகிறது. பவஸ்ய தேவசவத்னீனுஹ சர்வஸ்ய தேவசவத்னீனுஹ ஈசானஸ்ய தேவசவத்னீனுஹ உக்ரஸ்ய தேவசவத்னீனுஹ ருத்ரஸ்ய தேவசவத்னீனுஹ மகதோர் தேவசவத்னீனுஹ மகாதேவசவத்னீனுஹ வாழ்மேல் அடந்தம்பிகா பரதேவதாப்யனுஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வாஸ்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மகாதேவி வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். கற்பூர ஒளியில் அன்னையின் அருட்பார்வையால் நல்லருள் பெறுகிறோம். அர்த்த மண்டபத்தில் உற்சவர் வீற்றிருக்கிறார். கருவறை மீது ஏகதள விமானம் காட்சியளிக்கிறது. ஆலயத்தை வலம் வருகிறோம். காலபைரவர், கன்னிமூல விநாயகர், பால தண்டாயுதபாணி ஆகிய சன்னதிகள் பிரகாரத்தை அணி செய்கின்றன. வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள், வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள். வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள், வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள். இளையான்குடி ஆயிர விஷய சபையின் தலைவர் சதாசிவன் பேசுகிறேன். அருள்மிகு வாழ்மை நடந்த மங்கை அம்மன் திருக்கோவில் இம்மாவட்டத்தில் உள்ள பழமையான சக்தி தலங்களில் ஒன்றாகும். இந்திராவதனூர் என புகழ்பெற்ற ஊர் இளையான்குடி. இவ்வூரின் அருகே அமைந்துள்ள சிவத்தலம் திருக்கானப்பேர் என்னும் காளையார் கோவில் ஆகும். சொர்ணவல்லி உடனாய அருள்மிகு சொர்ணகாளீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். கோபங்கொண்டு கண்டன் தன் வலிமை மிக்க வாளை அன்னை மீது வீசினான். அது அன்னையின் திருவடிகளில் சரணடைந்தது. தேவிய வாளிலேயே நடந்து தன் சக்தியை கண்டனுக்கு உணர்த்தி நின்றாள். அக்கோலமே வாழ்மைணர்ந்த மங்கை திருக்கோலம். இந்நிகழ்வு இடந்த இடம் இளையான்குடி. கண்டனை வாளால் வெற்றிய இடம் வெற்றுடையார் காளி கோயில் எனப்படும் அரியாக்குறிச்சி ஆகும். கண்டனை வெற்றி கொண்ட இடம் வெற்றியூர். அவன் மாண்டு வீழ்ந்த இடம் மாலக்கண்டான். காளி தன் உரு மறைந்து சொர்ணவழியாக தவம் செய்த இடம் காளையார் கோவில். இவ்வாறு காளித்தலங்களில் சூழ நடுவில் அமைந்த சிவன் கோவில் சொர்ணகாளீஸ்வரர் என பெற்றார். இத்தேவியை லலிதா சகசரநாமம் கண்டமுண்டாசுர நிஷதின்னியை நம என்று போற்றுகிறது. நான் ஆயிரவசி சபையின் முன்னாள் துணை செயலாளராக இருந்தேன். தற்பொழுது ஆயிரவசி சபை நடத்தக்கூடிய இந்த கும்பாபிஷேக திருப்பணி கமிட்டியில் உறுப்பினராக அங்கம் வகித்து வருகிறேன். சி.வி. கோவிந்தராஜன் எனது பெயர். அம்மனின் ஆலயம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கிறது. திரு காணப்பேர் என்று அழைக்கப்படும் காளையார் கோயில் சொர்ணகாளீஸ்வரர் மூலசக்தியாக கொண்டு அத்திசை நோக்கிய வண்ணம் அஷ்ட துஷ்ட நிக்கிர சக்திகளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த அஷ்ட சக்திகளில் ஒன்று அன்னை வாழ்மேல் நடந்த அம்மன் ஆகும். இத்தகு சிறப்பு வாய்ந்த அன்னையின் திருக்கோவில் கால சூழ்நிலையால் சிதிலமடைந்து கிடந்தது. இந்த நிலையில் நமது சமூக அன்பர்கள் 1890 குடமுழுக்கு நடத்தி வைத்து பராமரித்து வந்துள்ளார்கள். மீண்டும் 1905 ஆண்டு 1947 ஆண்டுகளிலும் குடமுழுக்கு நடத்தி வைத்திருக்கிறார்கள். அதன் பிறகு ஆயிரவசி சபை தோற்றம் ஏற்பட்டு தொடர்ந்து திருப்பணி செய்து பராமரித்து வந்த நிலையில் 1939 இந்து அறநிலைய ஆட்சித்துறை வசமானது திருக்கோவில் நிர்வாகம். இருந்தும் நமது ஆயிரவசி சபை தொடர்ந்து 1987 ஆண்டு திருக்குடமுழுக்கு நடத்தி வைத்ததோடு நவராத்திரி நிகழ்வும் வருடப்படுப்பு நிகழ்வும் மார்கழி மாத திருப்பலி எழுச்சியும் இன்று வரை தொடர்ந்து நடத்தியுள்ளார்கள். தற்பொழுது 2.5 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குடமுழுக்கு நடத்துவதற்காக பாலாலயம் செய்து திருப்பணி வேலைகள் ஆரம்பம் செய்தோம். தற்பொழுது மகாமண்டபம், அலங்கார மண்டபம் மற்றும் எங்களுடைய நீண்ட நாள் கனவாக ராஜகோபுரம் கட்டுவதாக நிர்மாணம் செய்யப்பட்டு பல லட்சம் ரூபாய் செலவுகளில் சுவாமி நவராத்திரி குழு வீட்டிற்கக்கூடிய அலங்கார மண்டபம் ஒரு 26க்கு 26 மகாமண்டபம் மிக சீரும் சிறப்புமாக அழகோடு அமைக்கப்பெற்று அதற்கு முன்னால் ஏற்கனவே சிறிதாக இருந்த சாலக்காரத்தை எடுத்துவிட்டு தற்பொழுது சுமார் 26 அடி உயரத்தில் ராஜகோபுரம் நிர்மாணித்து பூர்த்தி செய்து மிக சிறப்பாக 6 கால யாகசாலை பூஜைகள் வைத்து திருக்குடமுழுக்கு தற்பொழுது நடத்தி
முடித்துள்ளோம். ராஜகோபுரம் புதிய நிலைக்கதவுகள், மடப்பள்ளி அலுவலகம், புதிய தளங்கள், புதிய பித்தளை தகடு போத்திய குதிரை வாகனம் மற்றும் அனைத்து வேலைகளும் பூர்த்தி செய்து கடந்த ஆணி 21ஆம் தேதி திருக்குடமுழுக்கு சீரும் சிறப்பாக நடைபெற்ற செய்தி. பேர் கிணத்துனா தேராஞ்சிட்டார். 1995 இன்று தேதி வரை அறங்காவலர் குழு தலைவராக இருக்கிறேன். இந்த கோயில் விசேஷம் என்பது புரட்டாசி மாதம் நவராத்திரி 10 நாள் திருவிழாவும் மேற்கொண்டு 3 நாள் அம்பாள் கோயில் திருவிழாவும் நடக்கிறது. அமாவாசைக்கு மறுநாள் பிரதமைக்கு காப்பு கட்டு நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் ராஜாங்க சேவை, அதுக்கடுத்து திருவிளக்கு பூஜை, அதுக்கடுத்து உக்கிரபாண்டியன் பிறப்பு, அடுத்து லட்சுமி அலங்காரம், அதுக்கடுத்து அன்னபூரணி, அடுத்த நாள் மகிஷாசுரமர்த்தினி, அதுக்கடுத்து சரஸ்வதி பூஜை, விஜயதசமி. சிம்ம வாகனத்தில் விஜயதசமி அன்று கோயில் முன்னாடு அம்பு ஓடும் நிகழ்ச்சி விமர்சையாக நடக்கிறது. சுமார் 10,000-10,000 பேர் வரை சேர்ந்து விழாவுக்கு வருவாங்க. அதுபோக மார்கழி மாதம் திருப்பள்ளி எழுச்சி, ஆடி வெள்ளி தை வெள்ளி விசேஷ பூஜைகளும், தமிழ் வருடப்பிறப்பு தை மாதம் திருவிளக்கு பூஜை நடக்கிறது. மிகவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. என்னுடைய பெயர் தியாகராஜன். நான் முன்னாள் ஆயிர சபையினுடைய பொருளாளர். இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்துக்கு பின் ஏற்கனவே நவராத்திரி திருவிழாவுடைய கடைசி 2 நாள் நிகழ்ச்சி, அதாவது ஊஞ்சல் நிகழ்ச்சியும் புஷ்பபல்லாக்கு நிகழ்ச்சியும் இளையாங்குடி அருள்மிகு ராஜேந்திர ஜோடீஸ்வரர் கோயிலில் நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த திருக்குளமுழுக்கு விழா நடைபெற்ற பிறகு இந்த திருவிழாவை இங்கு நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கிறோம். எனது பெயர் சிவஸ்ரீ ஆர் சேகர் பட்டர். எங்களது தகப்பனார் சிவஸ்ரீ ராஜா பட்டர் அவர்கள் 3 தலைமுறையாக நாங்கள் பூஜை செய்து வருகிறோம். இந்த கோயிலினுடைய சிறப்பு, விவாகமாகாதவர்கள் பெண்கள் அனைவரும் ராவு காலத்தில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடுவார்கள். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை தொட்டில் எடுத்து மரத்திலான குழந்தை தொட்டில் செய்து அம்பாளுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். நவராத்திரி 13 தினங்கள் இந்த ஊரில் பெரும் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. அதில் மகர் நோன்பு என்று சொல்லக்கூடிய விஜயதசமி அன்று அம்பாள் குதிரை வாகனத்தில் அம்பு எய்தல் என்னும் வழிபம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மறுநாள் வாணிக சமூகத்தார்களால் பால்குடம், தீச்சட்டி, அக்னி சட்டி எடுத்து பூமதித்தலான வைபவம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். அன்றைய இரவு சிம்ம வாகனத்தில் அம்பாள் வீதி உலா வந்து அனைவருக்கும் காட்சி கொடுப்பார்கள். மறுநாள் ஊஞ்சல் வைபவம் நடைபெறும். அதற்கு மறுதினம் புஷ்ப பல்லாக்கில் அம்பாள் எழுந்தருளி அனைத்து சமூகத்தார்களும் திருக்கண் செலுத்துவார்கள். மிகவும் சிறப்பாக நடைபெறும். இளையாங்குடியில் ஜீவ சமாதி கொண்டுள்ள ஸ்ரீ சிவானந்த ஞானதேசிக சுவாமிகள் இந்த அன்னையின் மீது வெண்பா அந்தாதி பாடியுள்ளார். தானம் தவமிரண்டும் தந்து நீ வாழ வந்தாள், வாணநிகர் ஞானம் வழங்கெனக்கு, மோனம் முடிவான நிஷ்டைதனை முத்தி தரணித்தம் அடியேனும் உள்ளமிருத்தியாள். கவலை நோய் தீர்க்கும் மருந்தின் கடலாக இருப்பவள் இவள். நல் யோகியர் ஞானமா மகுடத்தில் நடுவே திகழும் மணியாயிருந்து ஒளிர்பவள் இவள். இவள் அருள் பெற இளையாங்குடி செல்வோம். வளமான வாழ்வு பெற வாழ்மேல் நடந்தாளின் பொற்பாதம் போற்றி வணங்குவோம். நாட்டில் பலகாலம் நான் இருந்து நன்மை செய்ய, வீட்டில் இனிதாகமே வீட கூற்றுவனால் எந்தவித இடரும் என்னை அணுகாதிருக்க, கூற்றுவனால் எந்தவித இடரும் என்னை அணுகாதிருக்க, சிந்தை செய்தேன் வாழ வந்தாள் சிந்தை செய்தேன் வாழ வந்தாள் சக்தி உலா இளையான்குடி வாழ்மேல் நடந்த அம்மன் திருக்கோவில் சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் பரமக்குடி மீ. ஸ்ரீனிவாசன் அவர்கள். குரல் வண்ணம் ஜோதிமணி இளங்கோவன் அவர்கள்.
நிகழ்ச்சி அமைப்பு பூர்ணகுமார். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.